வணக்கம், இது உங்கள் வண்ணக்காரிகை. இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம ஊருங்கள்ல பரவலா பயிர் செய்யற நம்ம அடிக்கடி உணவுல சேர்த்துக்கிற புடலங்காய சமைக்க போறோம். புடலங்காய் கூட்டும் புடலங்காய் வறுவலும் செய்ய போறோம். நம்ம பதிவுகளில் பயன்படுத்துகிற இந்த கத்தி கிடைக்குமான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாங்களும் 2-3 மாதம் முயற்சி பண்ணிட்டு தாங்க இருந்தோம். இந்த சின்ன கத்தி உருக்கில் அடிக்கிற நேரத்தில் 2-3 பெரிய கத்தி அடிச்சிடலாம், ரொம்ப நேரம் செலவாகும் அப்படிங்கிறதுனால எல்லாரும் அடிச்சு தர மறுத்துட்டாங்க. நாங்கள் ரொம்ப கேட்டுக்கிட்டதுக்காக இப்போ அடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கத்தி வேணுங்கிறவங்க எங்ககிட்ட முன்னாடியே ஆர்டர் பண்ணிக்கோங்க, நாங்கள் செஞ்சு உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். எங்களோட நேச்சுரல் ப்ராடக்ட்ஸை வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர்லையோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்லையோ எங்களை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம வண்ணக்காரிகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட்டுக்கான பாசிப்பயிர் வேக வைக்க உல வச்சுக்கலாம். 4-5 பல் பூண்டு, விளக்கெண்ணெய், சீரகம் மற்றும் மஞ்சள் தூள் சேர்த்து உல வச்சுக்கலாம். புடலங்காய் கூட்டுக்கும் புடலங்காய் வறுவலுக்கும் தேவையான புடலங்காயை நறுக்கி எடுத்துக்கலாம். கூட்டுக்கு சிறிய துண்டுகளாகவும் வறுவலுக்கு பெரிய துண்டுகளாகவும் புடலங்காயை நறுக்கிக்கலாம்.
கூட்டுக்கு தேவையான வறுத்து உடைச்ச பாசிப்பயிரை சுத்தம் செஞ்சு எடுத்துக்கலாம். உள்ள கொதிச்சதும் பாசிப்பயிரை சேர்த்துக்கலாம். வறுவலுக்கு தேவையான புடலங்காயை கலக்கி எடுத்துக்கலாம். உப்பு, கரம் மசாலா, மஞ்சள் தூள், பொட்டுக்கடலை மாவு, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், அரிசி மாவு, தண்ணீர் சேர்த்து கலக்கி எடுத்துக்கலாம். பாதி வெந்த பாசிப்பயிர் கூட நறுக்கி எடுத்த புடலங்காயை சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். அரை மூடி தேங்காய் துருவல், தனியா, 4-5 மிளகாய், சீரகம், கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து கூட்டுக்கு தேவையானதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச கலவையை சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்காக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு, வரமிளகாய் 2, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்து இந்த தாளிப்பை கூட்டில் சேர்த்துக்கலாம். ரொம்பவே ஆரோக்கியமான புடலங்காய் கூட்டு தயாராகிடுச்சு. புடலங்காய் வறுவல் செய்யறதுக்காக கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கலக்கி வச்ச புடலங்காயை சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். சுவையான புடலங்காய் வறுவலும் தயாராயிடுச்சு. மேலும் புதிய பதிவுகளுக்கு மறக்காம வண்ணக்காரி கிச்சன்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
நன்றி.